இந்த இடத்துல இருந்து எடுக்குறீங்க. தண்ணி தேங்கும் பகுதிய எடுத்துட்டு கொண்டு போய், அத கொண்டு போய் நேரா வங்காள விரிகுடால உட்றாங்க. அப்படியே சுத்தி, சுத்தி, சுத்தி இங்கிட்டு எடுத்து அங்கிட்டு உட்றது, அங்கிட்டு எடுத்து இங்கிட்டு உட்றது. இதுதான் உங்களோட விஞ்ஞான வளர்ச்சியா? 2025ல வந்து இது சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மென்ட்ன்னு சொல்லுவீங்களா? இத பார்த்து தொழில்துறை எல்லாம் போட்டி போட்டு வந்து முதலீடு செய்வாங்களா? அமெரிக்கா, ஐரோப்பா, நார்வேஜியன் கண்ட்ரீஸ் கூட இந்த அளவுக்கு வளர்ச்சி பெறலையா? சிங்கார சென்னை 2.0க்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குனீங்க? சென்னை பெருவளர்ச்சி குழுமம் எவ்வளவு செலவு பண்ணாங்க? சென்னை வளர்ச்சிக்குன்னு எத்தனாயிரம் கோடி ஒதுக்குனீங்க? எங்க போச்சு? இப்ப நாம 4000 கோடி செலவான போதுல இருந்து இந்த மீடியாக்கள்ல இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சோம். இப்ப அது 5000 கோடியை தாண்டிருச்சு. ஆனா திரும்ப திரும்ப 4000 கோடி எங்க 4000 கோடி எங்க தான் நம்மளே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த 4000 கோடி எங்க அப்படின்னு கேள்வி கேட்டப்ப அவங்க ஒழுங்கா பதில் சொல்லி சுதாரிச்சு செயல்பட்டு இருந்தாங்கன்னா, இது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது டேமேஜ் கண்ட்ரோல் ஆயிருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? ஒரு நியூஸ் சேனல் யாராவது ஒருத்தங்க நடுநிலையா இருக்கிறவங்க அந்த இடத்துக்கு போய் ஒரு சொட்டு கூட தண்ணி கூட நிக்கலன்னு அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ சொல்ல சொல்லுங்க. உங்க நண்பர்கள் தானே. சொல்ல சொல்லுங்க பாப்போம். மறைமுகமா எவ்வளவு பேருக்கு ஆபத்து? பைக்கு, காரு, வாகனங்கள். நீங்க ஒரு 20 வருஷம் சென்னையில வேலை பார்த்தா சரவணன். உங்க வாழ்நாள்ல 20, 25 வருஷம் வேலை பார்க்குறீங்க சென்னையில. பொண்டாட்டி, புள்ளக்குட்டி, அப்பா, அம்மாவெல்லாம் ஊர்ல விட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்க. அந்த 1/4 நூற்றாண்டு காலம் நீங்க சிந்திய வேர்வையினுடைய அந்த சம்பாத்தியத்துடைய மொத்த மதிப்பு இருக்குல்ல, அது இடுப்பு ஹைட்லயே தான் இருக்கும். ஒரு பைக்கு, ஒரு காரு, ஒரு கம்ப்யூட்டர் டேபிள், ஒரு பெட்டு, ஒரு சோஃபா, ஒரு டிவி. உங்க நெஞ்சுக்கு அந்த இடுப்பு ஹைட்லயே நீங்க சேமித்து வைத்த அந்த எல்லா வாழ்நாள் சேமிப்பும் ஒரு ஃப்ளட்ல போயிரும்.